வெல்கம் டு REVA'S. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெசின் யூஸ் பண்ணி சீப் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்றதுக்காக நான் ரெசின் எடுத்துக்கிறேன். ரெசின், ஹார்ட்னர் 2மே எடுத்திருக்கேன். இந்த ரெசினையும் ஹார்ட்னரையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அளவுக்கு கரெக்டான ரேஷியோல நம்ம இத எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட்காக நான் மெஷர் பண்ணுறதுக்காக ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து பெரிய சைஸில் வேறு ஏதாவது ரெசின் கிராஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ வந்து கப்லையோ இல்லை ரிங் மாதிரி, இயர் ரிங் மாதிரி ஏதாவது சின்ன சைஸில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஃபில்லர் யூஸ் பண்ணியும் நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா ரெசின் ஆர்ட் செய்கிறதுக்கு முன்னாடி கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மாஸ்க்கும் போட்டுக்கோங்க. ரெண்டும் போட்டதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஹார்ட்னர், ரெசின் 2த்தையுமே நான் வந்து கரெக்டாக சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதோ இல்லை கலர் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதோ குட்டி குட்டி பபிள்ஸ் வரும். அந்த பபிள்ஸ் எல்லாம் அப்படியே வச்சு நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்டக்க நீங்கள் இதை வந்து எதுவுமே செய்யாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து அப்படியே அந்த பபிள்ஸ் எல்லாம் போயிடும். இல்லைனா ஏதாவது பின் மாதிரி ஷார்ப்பான நீடில் வச்சு நீங்கள் அதை பபிள்ஸ் எல்லாம் எடுத்து விடணும். அதுவும் இல்லைனா வார்ம் வாட்டரில் கொஞ்ச நேரம் இந்த ரெசினை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட்லேயே எல்லா பபிள்ஸுமே காணாமல் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை மோல்டில் ஊற்றி வைக்கலாம். இப்போ வந்து லைட் பிங்க் கலரில் நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் இந்த ரெசினில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிங்க் கலர் கிளிட்டர்ஸும் சேர்த்துருந்தேன். இப்போ வந்து சீப்பு செய்கிற அந்த மோல்டில் நான் இதை ஊற்றி வச்சுக்கிறேன். கரெக்டான அளவுக்கு இது நம்ம ஊற்றி வைக்கணும். ரொம்ப அதிகமாக ஊற்றி வைக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ரெசின் ஆர்ட் பண்ணும்போது புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா கீழே வந்து ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை வேஸ்ட்டான கவரோ நீங்கள் விரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு போர்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரெசின் ஆர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெசின் வந்து தரையிலெல்லாம் பட்டுச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். இப்போ வந்து இதில் சின்ன சின்னதாக இருக்கிற சீக்வன்ஸ் வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே பபிள்ஸ் இருந்தது, அதை நான் எடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் வந்து அப்படியே மேலாக இருந்தது அப்படின்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இது வந்து ரெசின்குள்ளே மூழ்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால ஒரு பேங்கிள் மோல்டுலையும் மறுபடியும் கொஞ்சம் பிங்க் கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக கலந்துட்டு டார்க் பிங்க் கலரில் இன்னொரு சீப்பு செய்கிற மோல்டுலையும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்ததாக பெரிய சைஸில் ஒரு கோம்ப் மோல்டு இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் ரெசினும் ஹார்ட்னரும் சேர்த்து இந்த பிளாஸ்டிக் டம்ளரில் நான் கலந்து வச்சுக்கிறேன். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து தனித்தனியாக நான் வந்து பிக்மெண்ட்ஸோ இல்லை கலர்ஸோ ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிறதே கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால அப்படியே ஸ்பூனில் எடுத்துகிட்டு ஸ்பூன்லேயே கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து மல்டி கலரில் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு அதில் ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அதை வந்து இந்த ஓரத்தில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே ஸ்பூனை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மறுபடியும் ரெசின் எடுத்துகிட்டு ஆரஞ்சு கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததான் நான் இதை ஊற்றி வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது ரெயின்போ கலரில் இந்த சீப்பு செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த சீப்பு மோல்டில் ஃபஸ்ட்டு ரெட் கலரும் ஆரஞ்சு கலரும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம். அதனால வந்துட்டு ப்ளூ கலர் வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் இதில் ரெசின் கலக்க முடிஞ்சது. வயலட் கலருக்கு இடம் பத்தலை. அதனால வந்துட்டு ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ இந்த கலர் மட்டும் வச்சு நம்ம இந்த கோம்பு செய்யலாம். ஸோ இது வந்து மல்டி கலரில் இருக்கிற ஒரு கோம்ப். சிலருக்கு வந்து இது மாதிரி கலர்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்காது. அதனால வந்துட்டு அப்படியே பிளைனாக அந்த ரெசினையும் ஹார்ட்னரையும் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், பர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சு இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பர்டிகுலராக எதுவும் கிடையாது. நம்மளுக்கு வந்து ஷீ செல்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அதை வந்து இது கூட ரெசின், ஹார்ட்னர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். ஜம்கீஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிராஃப்டை பண்ணலாம். கலர் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு நாள் முழுக்க இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்காக நான் விட்டுருந்தேன். இப்போ வந்து இந்த மோல்டுலேருந்து இந்த சீப்பை நம்ம எடுக்கலாம். இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெசின் வந்து ட்ரை ஆகாமல் இருந்ததுன்னா இது கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்படி கையில் எடுக்கிறோம் இல்லையா, எடுக்கும் போதே நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே அந்த ரெசின் ஆர்ட் பண்ணியிருக்கிறதுல அப்படியே தெரியும். ஸோ இது வந்து அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த சீப்பு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா லைட் பிங்க் கலரில் அங்கங்கே சீக்வன்ஸும் கிளிட்டர்ஸும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து அந்த பிங்க் கலர்லேயே இன்னும் கொஞ்சம் அதிகமாக கலர் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருந்ததை நான் இதில் ஊற்றி வச்சுருந்தேன். இந்த சீப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இதில் இன்னும் மிச்சம் இருந்துச்சு. அதுதான் நான் ஒரு கீ செயின்லேயும் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு
வளையல் வேற நம்ம செஞ்சிருக்கோம். அந்த வளையலையும் நம்ம இப்ப எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ்ல கோம்ப் பண்ணோம்ல, அதுல மிச்சம் இருந்ததுல தான் நான் இந்த வளையல்ல ஊத்தி வச்சேன். அதுக்கப்புறம் இன்னமும் மிச்சம் இருந்தது. அத வந்து நான் கலர் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த கீ செயினும் இன்னொரு கோம்பும் செஞ்சேன். இது வந்து மல்டி கலர்ல நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணி செஞ்சிருந்த கோம்ப். இது வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். லைட்டா பெண்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கீ செயின். இதுல வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஒண்ணு உள்ளக்க இருக்கிற மாரி வச்சு நான் செஞ்சிருக்கேன். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலோ, அல்லது சஜஷன்ஸ் இருந்தாலோ, கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த 3 கோம்ப்ல எது புடிச்சிருக்கு அப்படிங்கிறதும், வளையல்ல வந்து நம்ம வேற ஏதாவது டிசைன் பண்ணியிருக்கலாம், அல்லது சீக்வென்ஸ் வச்சிருக்கலாம், இல்லன்னா ஏதாச்சும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் மாதிரியோ, இல்ல ஸ்டிக்கர்ஸ் மாதிரியோ வச்சிருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சஜஷன் இருந்தாலும், நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த மாரி ரெசின் யூஸ் பண்ணி ஆர்ட் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.